உங்கள் குழந்தைங்கள நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கணுமா, அதுக்கு உங்கள் குழந்தைங்களோட நீங்கள் நிறைய ஆக்டிவிட்டி பண்ணணுங்க. ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, நீங்கள் ஆக்டிவிட்டி கொடுங்கன்னு சொல்கிறீங்க, பட் எதை மாதிரியான ஆக்டிவிட்டி கொடுக்குறதே எங்களுக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எதை மாதிரியான ஆக்டிவிட்டின்றதை உங்களுக்கு அடுத்தடுத்து நான் இந்த போஸ்ட்டில் சொல்கிறேங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நிறைய ஸ்டோரி சொல்லணுங்க. அதில் வந்து முக்கியமானது வந்து மாரல் ஸ்டோரிஸ். நம்ம பார்த்திங்கன்னா முதல்ல நிறைய நம்ம குழந்தைங்களுக்கு மாரல் ஸ்டோரிஸ் சொல்லி கேட்டிருக்கோம், நம்மளுமே கேட்டு வளர்ந்துருக்கோம். பட் சமயமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டோரி கேட்குறது வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ குழந்தைங்க வகையில் இன்றைக்கி இந்த ஆக்டிவ் குட்டீஸில் உங்கள் குழந்தைங்களுக்கான நம்ம ஆக்டிவ் குட்டீஸ்க்கான ஒரு க்யூட்டான ஸ்டோரி சொல்கிறேங்க. எனக்கு இப்போ புரியுது ஸ்ருதி, நாளைக்கு நானும் உன்ன மாதிரியே காலையில் 6 o'clock ஏஞ்சி நீ என்னெல்லாம் சொன்னியோ அதே மாதிரி நானும் பர்ஃபெக்டாக பண்ணி நீயும் பாரு, வித்தின் 1 வீக்கில் எல்லோரும் என்னை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி, எல்லோரும் என்னை பாராட்டுற மாதிரி, எல்லோரும் நான் சொல்கிறத கேட்குற அளவுக்கு நான் எவ்வளோ சூப்பராக டிசிப்ளினாக எவ்வளோ சூப்பராக வந்து நான் இருக்க போகிறேன் பாரு. நம்ம இதே திரும்ப பேசுவோம் ஸ்ருதி. ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ருதி. எனக்கு நீ வந்து இவ்வளோ பொறுமையாக வந்து தெளிவாக வந்து எனக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். நிஜமாவே நீ தான் ஸ்ருதி எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக வந்து ஸ்ருதி ஆகணும் பார்க்கில் ப்ளே பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த ஸ்டோரியில் வந்த மாதிரி இந்த ஸ்ருதி மாதிரி உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்காங்களா? ஸோ அப்போ உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். நம்ம கரெக்டாக செய்கிறோமா, கரெக்டாக செய்யலையா, நம்மக்கிட்ட என்னென்ன குட் ஹேபிட்ஸ் இருக்குது, என்னெல்லாம் வந்து பேட் ஹேபிட்ஸ் இருக்குது, டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் வந்து எப்போவுமே வந்து குட்டாக இருக்கலாம். உங்களை எல்லாருமே வந்து ஒரு குட் பர்சனாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லி இந்த கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள்.